ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜெயம் ரவி, ரவி மோகன், அப்புறம் வந்து கெனிஷா, இவங்க விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடையில வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி நடிகை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை தாக்கியிருந்தாரு. அது இட்லி நடிகை யாருன்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இட்லி நடிகைன்னு சொன்னதுனாலையும் அந்த ஜெயம் ரவி, ரவி மோகன் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் போய் குஷ்பு அவங்களோட அக்கௌண்ட்டில் போய் பண்ணுற அந்த சைபர் புல்லிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு டாப் நாச்சான வந்து ரிப்ளைலாம் கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது கெனிஷா, ரவி மோகன் இவங்களோட பிரச்சனை வந்து ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024 வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து நானும் ஆர்த்தி வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அறிவிச்சிருந்தாரு. ஆனால் வந்து ஆர்த்தி அவர்கள் வந்து இதை மறுத்துட்டாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதை மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்க, ஐயோ இவர் வேற பேரை எதுக்கு ஏன் மாற்றினாரு, சின்ன பிள்ளை வந்து ஜெயம் ரவின்னு சொல்லி வர பழகியாச்சா. ரவி மோகன் ரவி மோகன் அவர்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெனிஷா அவங்களோட வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இடத்துக்கும் 2 பேரும் தான் போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து அவங்க ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. அதில் வந்து ஜெயம் ரவியுமே வந்து அந்த ஐயோ ரவி மோகன் அச்சை பக் 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 அப்படின்னு இருக்கு எனக்கு. அதாவது ரவி மோகன் அவர்கள் வந்து மறுபடியும் அவங்க 2 பேருமே அதே ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஜுக்கு போய் பாட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டு தெரியுமா? அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அந்த பாட்டு பாடினாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் கெனிஷா அவர்களை வந்து எல்லாருமே அடியோடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க கிடையாது. அதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து கெனிஷா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு தப்பாக கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறதுனால கெனிஷா அவர்கள் வந்து ஒரு அஃபிஷியலான வீடியோ ஒன்று விடுறாங்க. என்ன விடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இனிமேல் ஜெயம் ரவி அவர்களுக்கும் ரவி மோகன் அவர்களுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் அவங்களை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ரவி மோகன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாப்ல. இங்கிட்டு வந்து அவர் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க, அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் இட்லி நடிகை உனக்கு என்னை பற்றி பேச என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லி இட்லி நடிகைன்னு சொன்னாங்க. நான்லாம் பயங்கர கன்ஃபியூஸ்டு. யாராவது நான் சத்தியமாக நித்யா மேனன் தாங்க நினச்சேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இட்லி கடைன்னு ஒரு படத்தில் நடித்தாங்களா, ஒரு அட்டாக் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இது வந்து அவங்க கிடையாதான். குஷ்பு அவர்கள் தான் வந்து குஷ்பு சுந்தசி அவர்கள் தான் வந்து இந்த இட்லி நடிகை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், வேற எங்கேயும் பார்க்கல. அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்துச்சு, அதாவது ஆர்த்தி அவர்களும் குஷ்பு அவர்களும் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி நடிகைன்னு சொன்னதுனால ஒரு சர்ச்சை வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அது ஸ்டார்ட் ஆனது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேராக குஷ்பு அவரோட அக்கௌண்ட்டில் போய் எல்லாருமே தாக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குஷ்பு அதுக்கு முன்னாடியே குஷ்பு அவர்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட பரம்பரை புத்தியை காட்டிட்டாங்க. நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு நிரூபிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது ஜெயம் ரவி அவர்களை தாக்குற மாதிரியும் அவங்க குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தாக்கிட்டாங்க. யார் அவர்களோ குஷ்பு அவர்கள் தாக்கிட்டாங்க. இது ஓரளவு சர்ச்சையாக போயிட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து குஷ்பு அவர்களும் ஆர்த்தி அவர்களும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க. ஃபேமிலியாக ஒரு குரூப் ஆஃப் உமன்ஸ், அதை ஃபேமிலி நிறைய பேர் இருந்தாங்க அதில். அவங்க எல்லாருமே குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழே தான் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த போஸ்ட்டு கீழே வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும், அந்த பாட்டு வேறு அவங்க கீழே போட்டிருந்தாங்க. ஆனால் அது கீழே நம்ம பசங்க வந்து என்ன விளாண்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒருத்தர் போட்டிருக்காரு, அதாவது இட்லி நடிகைக்கு வந்து படமும் இல்லை அரசியலும் இல்லை, அதாவது மற்றவங்க வாழ்க்கையில் தலையிடுறது தான் இவங்க வேலை. அதான் ரைமிங். இவங்களுக்கு பணமும் இல்லை அரசியலும் இல்லை, அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடுறது தான் இவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து போட்டாங்க, அதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வர்றது வந்து சகஜம்தான். ஆனால் இதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் குஷ்பு அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் கிட்ட உனக்கு மூளை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன், ஏன்னா உன் மண்டை ரொம்ப எம்டியாக இருக்குது. ஒன்று அதான் போட்டு எடிட்ரு போடு பிஜிஎம். இப்படி வந்து அவங்க ஒரு தக்கு. அடுத்தது அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து போட்டிருக்காரு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாமே விபச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டில் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு விபச்சாரியாக இருக்கக்கூடிய நீ அதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை. என்னடா அது படிப்படியாக கொஞ்சம் வார்த்தை ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன்னு பார்த்தா
அதுக்கு அடுத்தது தான் அல்டிமேட்டு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரவி மோகன் குடும்பத்தை கெடுத்து விடுறது இந்த விபச்சாரி குஷ்பு தான். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்கு திறமையற்ற இவர்கள் 4 புருஷனோட வாழ்ந்தவ எப்படி ஒரு குடும்பத்தை ஒன்றாக சேர்த்து வைப்பாங்க? பிரித்து தான் விடுவாங்க. அப்படின்ற மாரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு குஷ்பு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்க அம்மா விபச்சாரின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க அப்பாட்ட கேட்டு பாரு. நீ யாருக்கு பொறந்த அப்படின்றது. கண்டிப்பா நீ ஒருத்தருக்கு பொறந்திருக்க மாட்ட. இப்படி நான் சொல்லட்டுமா தம்பி? அப்படின்ற மாரி குஷ்பு அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து எந்த மாரி மாறியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது தவறு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணது இவங்க மேல தான் தப்பு. யார் மேலன்னா, இந்த கமெண்ட் பண்ணியிருக்கிற பீப்பிள்ஸ் மேல. அதாவது ஒரு ஒரு இஷ்யூ வச்சு இவங்க வந்து விபச்சாரி அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ரிப்ளை வந்து குஷ்பு அவர்கள் குடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு ரிப்ளை குடுப்பாங்கன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா பயங்கரமான ஒரு ரிப்ளை குடுத்துருக்காங்க. சரி ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு மக்கள் அறிக்கை நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.